ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கஸ்டமர் வந்து கிணத்து தண்ணி தான் யூஸ் பண்ணுறாங்க. பாருங்கள், ஓஸ் போட்டு அங்கே கிணறு தண்ணி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கிணத்து தண்ணியில் வந்து பாசி ரொம்ப அடைக்குதுங்க, ஏதாவது ஒரு வழி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் வேலை பார்க்குறத வந்து வீடியோ வந்து லைவாக போட முடியல. ஸோ வேலையை முடிச்சுட்டு தான் அதை எப்படி செஞ்சாங்கிறத வீடியோவாக எடுத்திருக்கேன் உங்களுக்கு. அவங்க வந்து ப்ளம்பிங் லைனெல்லாம் போட்டு வச்சிட்டாங்க. ஆனால் எல்லா நள்ளிலையுமே பாசி அடைக்குது, அதுக்கு ஒரு சொல்யூஷன் ஏதாவது சொல்லுங்கள், இல்லைன்னா அதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம அதுக்காண்டி ஒரு சொல்யூஷன் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இந்த மாதிரி இது வந்து நல்ல தண்ணி இதுக்கு வேண்டி வச்சுருக்காங்க. நல்ல தண்ணி யூஸ் பண்ணல, கிணத்து தண்ணி மட்டும்தான் இந்த மாதிரி ஓஸ் போட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இல்லை, கிணத்து தண்ணி இப்போ விழுந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த பாசிக்கு வந்து என்ன மாதிரி ஐடியா பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த இடத்துல வந்து ஒரு ஃபில்ட்ரு வச்சுருக்கோம். இந்த ஃபில்ட்ரு வந்து வால்வு வந்து இந்த பக்கம் இருக்குது, ஆனால் இந்த பக்கம் வந்து நம்ம ஃபில்ட்ரு மாட்ட முடியாது. அதனால் நம்ம வால்வு ஃபில்ட்ரு வந்து இந்த பக்கம் வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம கலட்டி இந்த மாதிரி கலட்டி யூஸ் பண்ணணுன்னா வால்வு அடைச்சா தான் இதை க்ளீன் பண்ண முடியும். இந்த மாதிரி பாருங்கள், தண்ணி லீக் ஆகுது. ஸோ வால்வு வந்து நம்ம அடைச்சா தான் இதை வந்து நம்ம க்ளீன் பண்ண முடியும். அதுக்காண்டி ஒரு வால்வு தான் இங்கே வச்சுருக்கேன். இது எதுக்கு இந்த பிளாஸ்டிக்கு பைப் வச்சுருக்கோம்னா வந்து லீக்கேஜி வெயில் படாமல் இருக்கிறதுக்காண்டி வச்சுருக்கேன். பாருங்கள் இந்த வால்வை. ஸோ அந்த வால்வு இப்போ அடைச்சிடலாம். நம்ம வெயில் பட்டுச்சுன்னா அந்த வால்வுக்கு வந்து கொஞ்சம் லைஃப் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த பிவிசி போட்டு நான் மூடி வச்சுருக்கேன். இது 4-5 பைப்பு இதை போட்டு மூடி வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ஃபில்ட்ரு வந்து நீங்கள் வந்து எல்லோரும் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு இருக்குது. இதில் இந்த ஃபில்ட்ரு எல்லாமே பாசி வந்து இதில் தங்கிக்கிடும். நம்ம வந்து இந்த வால்வை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபில்டரில் இருக்க பாசியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போட்டோம்னா நல்லாயிருக்கும். தண்ணியுமே உங்களுக்கு நல்ல ப்யூரிஃபை வாட்டராக கிடைக்கும். இது இப்போ தான் ஆன் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்குள்ளே தூசி இல்லை, நல்லா கொஞ்சமாக தெரியுது தூசி, நல்லா ஃபில்டர் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபில்டர் வந்து மறுபடியும் இந்த மாதிரி நம்மளே ஈஸியாக வீட்டில் உள்ளவங்களே மாட்டிக்கலாம், கலாட்டி க்ளீன் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இது வந்து பெரிய ஒரு செலவு ஒன்றும் கிடையாது. இந்த ஃபில்டர் வந்து ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து ஒரு சில ரேட் வரும். இந்த வால் வந்து ஒரு 150 ருபீஸ் வந்துச்சு. இந்த ஃபில்ட்ரு வந்து ஒரு 250 ருபீஸ் வந்துச்சு. டோட்டலாக ஒரு 400 ருபீஸ். இதுக்கு வந்து நான் வந்து மாட்டுக்கூலி வந்து ஒரு 100 ரூபா தான் சார்ஜ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒர்க் எப்படி இருக்குது என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி மூடி வச்சிட்டோம்னா நம்மளோட வெயில் படாமல் இருக்கும். இந்த வால்வு வந்து நல்லா கொஞ்சம் லைஃப் வரும். அதனால தான் அந்த வால்வை இப்படி மூடி வச்சுருக்கேன். ஸோ ஒர்க் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.